வெல்கம் டு எம்எஸ்சி மேக்ஸ் சேனல். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது செக்ஷன் 4.2ல் ஏரியா ஆஃப் பவுண்டட் ரீஜியன் இன் த பிளேன் அட்வான்ஸ்டு கேல்குலஸில் உள்ள போர்ஷன். இது ஆல்ரெடி நம்ம லெம்மா 1, லெம்மா 2, லெம்மா 3 எல்லாமே பார்த்துட்டோம். இனி நம்ம இதில் பார்க்க போகிறது செக்ஷன் 4.2ல் ஏரியா ஆஃப் பவுண்டட் ரீஜியன் இன் த பிளேன். அதில் இந்த செக்ஷனில் உள்ள தியரம்ஸ் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இதில் இந்த ஏரியா ஒரு எப்படி வரும், அதில் அப்பர் சம்மு, லோவர் சம்மு, அடுத்தது அப்பர் பார் ஆஃப் டி, லோவர் பார் ஆஃப் டி, இதெல்லாம் எப்படி இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, இதுலேருந்து எப்படி அந்த டெஃபினிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் உள்ள அந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் இந்த வீடியோவில் இருக்கும். இது எதுக்கு கொடுத்துருக்கேன்னா, அடுத்தது தியரம் 3, தியரம் 2 எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி இந்த போர்ஷன் கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, நம்ம கிரிட் எடுக்கும்போது அதில் கிரிட்டுனா எப்படி இருக்கணும்னு சொல்லும்போது, கிரிட்டுனா நம்ம ஆல்ரெடி தெரியும், ஒரு ரெக்டாங்கிள் அதில் நம்ம லைன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறது தான் நம்ம கிரிட்டுன்னு சொல்லுவோம். இதில் என்ன பண்ணணும்னா, ஏரியா ஆஃப் பவுண்டரி ரீஜியன் இந்த பிளேன் அப்படி தானே, அதோட ஹெட்டிங்கே ஏரியா ஆஃப் த பவுண்டரி ரீஜியன். ஃபஸ்ட்டு இதில் ஒரு பவுண்டரி செட் எடுக்கணும். ஸோ இந்த பவுண்டரி செட் இது தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், டின்னு எடுத்திருக்கோம். இந்த பவுண்டரி செட் இதை வச்சு எப்படின்னா, அப்பர் பார் ஆஃப் டி, அப்பர் பார் ஆஃப் என் கமா டி எப்படி டிஃபைன் பண்ணணும், ஒரு பவுண்டர் ரீஜியன் எடுத்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு உள்ளது அடுத்தது பார்ப்போம். இதில் ஃபஸ்ட்டு let capital D be any bounded set in the plane and choose some rectangle or containing D. அந்த rectangle எடுத்திருக்கோம், அதில் ஒரு bounded region எடுத்திருக்கோம். Take grid N on R will partition R into closed subrectangles. நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான் closed subrectangle. அந்த ஒவ்வொரு இதை என்னன்னு சொல்லுவோம், R11, RIJனா இதில் ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள், இதில் ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள்னா R11, R12, R23, R21, R23 எக்ஸெட்ரா அந்த ஃபார்மேஷன் தான். இதில் என்ன செய்கிறோன்னா, இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா, அந்த ஒரு இந்த போர்ஷனும் இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த கிரிட் இருக்குது, இதுக்கு உள்ளாடி என்ன எடுக்கிறோம், ஒரு பவுண்டரி ரீஜியன் எடுக்கிறோம். இந்த பவுண்டரி ரீஜியனுக்கு உள்ளாடி நம்ம இந்த பவுண்டரி ரீஜியனுக்கும் இதுக்கும் இடையில உள்ள இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இதை 3 பார்ட்டாக பிடிக்கிறோம். ஒன்று கிளாஸ் 1, அடுத்தது கிளாஸ் 2 அண்ட் கிளாஸ் 3. இதில் கிளாஸ் 1ல் எப்படி இருக்கணும்னா, எல்லாமே எப்படி இருக்கணும், விச் கண்டெயின் ஒன்லி இன்டீரியர் பாயிண்ட்ஸ் அப்படி, இதுக்கு உள்ளாடி வரக்கூடிய பாயிண்ட்ஸ், இது எல்லாமே பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணும், உள்ளே வந்துடணும். எதுக்கு உடனே பவுண்டரி பாயிண்ட்ஸ் கூட வராது, ஒன்லி கட்டாயம் எது மட்டும்தான் வரும், உள்ளாடி மட்டும்தான் வரும். இது எப்படி இருக்கான்னு பார்ப்போம். அதோட ஸ்ட்ரக்சரை பாருங்கள். இதுதான் என்னதுன்னா கிளாஸ் 1. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் கொடுத்துருக்காங்க கிளாஸ், இந்த லைன் போட்டிருக்குல எந்த போர்ஷனை தான் என்னன்னு சொல்லுவோம், கிளாஸ் 1ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா கிளாஸ் 2. கிளாஸ் 2னா உள்ளே இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ் 2ன்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் 1 பவுண்டரி பாயிண்ட்ஸ் அப்படி எப்படி இருக்கணும், நமக்கு ஆல் த ஆர்ஐஜே விச் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 பவுண்டரி பாயிண்ட். நம்ம பவுண்டரி பாயிண்ட் எப்படி இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸாவது இருக்கணும். இப்போ இதில் ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, அதில் ஒரு பவுண்டரி ரீஜன் இருக்குன்னா, இதில் இந்த ஒரு பவுண்டரி பாயிண்ட் அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கும். ஒன்றுக்கு அட்லீஸ்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸு அதுக்கு மேலே இருக்கலாம், பட் எத்தனை இருக்கணும், அட்லீஸ்ட் 1ஆவது இருக்கணும். அதான் என்னது நம்மளோட கிளாஸ் 2 ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 2. இந்த கிளாஸ் 2ல் இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நெக்ஸ்ட் இதோட ஸ்ட்ரக்சரை நம்ம பார்ப்போம். இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் கிளாஸ் 2. கிளாஸ் 2ன்னு சொன்னால் இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதுக்கு இந்த பவுண்டரி, இதான் பவுண்டரி ரீஜியன், இதுக்கு இந்த போர்ஷன் தான் பவுண்டரி ரீஜியன், இதுக்கு உள்ளே இருக்குது வெளியிலே இருக்குது, அந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ் வருது அந்த மாதிரி பவுண்டரி. அடுத்தது லாஸ்ட் என்ன பாயிண்ட்னா கிளாஸ் 3. கிளாஸ் 3 எப்படி எடுக்கணும்னு சொன்னால், கிளாஸ் 3ல் என்ன இருக்கணும், எல்லாமே பவுண்டரி, இதுக்கு இந்த பவுண்டட் ரீஜியனுக்கு இந்த பவுண்டர் ரீஜியனுக்கு எல்லாம் எங்கே தான் இருக்கணும், வெளியில் தான் இருக்கணும். அதை தான் என்னன்னு சொல்லுவோம், கிளாஸ் 3ன்னு சொல்லுவோம். அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ், எக்ஸ்டீரியர் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இன்னர் அண்ட் இன்ஸ்கிரைப்டு ஸ்ட்ரிப். அடுத்தது இதை வச்சு நம்ம கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 3ஆக பிரிச்சிருக்கோம். ஒன்று கிளாஸ் 1ன்னா உள்ளாடி இருக்கக்கூடியது, கிளாஸ் 2னா அட்லீஸ்ட் ஒரு பவுண்டரி பாயிண்டாக இருக்கணும், கிளாஸ் 3னா என்ன சொன்னால்
எல்லாமே வெளியில் வந்துடும். இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்னர் ஆர் இன்ஸ்கிரைப்டு செட்டு, இன்னொன்று வந்து இன்னர் செட்டு அவுட்டர் செட்டு. இன்னர் செட்டுன்னு சொல்லும்போது இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், இன்னர் செட்டு டிஃபைன் பண்ண போகிறோம், அவுட்டர் செட்டும். இதில் இன்னர்னா என்ன, இன்னர்னா இன்ஸ்கிரைப்டு செட்டுன்னு இன்னொரு பேரில் சொல்லலாம். The union of the rectangles of class 1 is called the inner or inscribed set. அப்போ union of the rectangles of class 1, அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிளாஸ் 1ன்னா உள்ளாடி உள்ள செட்டு, அதுக்கு எல்லாத்துக்கும் யூனியன் தான் என்னன்னு சொல்ல போகிறோம், இன்னர் செட்டு. ஓகேவா, அதுக்கு எல்லாத்துக்கும் என்னது தான் யூனியன்னா அது வந்து இன்னர் செட்டு. அடுத்து என்னதுன்னா அவுட்டர் செட். அவுட்டர் செட்டுனா நீங்கள் நம்ம எடுக்கும்போது இதில் ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து அந்த பவுண்டரி செட் எடுக்கிறோம், அதுக்கு உள்ளாடி அந்த பவுண்டரி பாயிண்ட்ஸும் இருக்கும், அதுக்கு வெளியில் உள்ள பாயிண்ட்ஸும் இருக்குது. அது இந்த பவுண்டரி அட்லீஸ்ட் ஒரு பவுண்டரி பாயிண்டர்ஸ் இருக்கும். இந்த கிளாஸ் 1ம் இந்த உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் 1ம் வெளியில் இருக்கக்கூடிய அந்த பவுண்டரி பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்த அந்த கிளாஸ் 1ம் 2ம் சேர்ந்தது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அவுட்டர் இல்லைன்னா சர்க்கம்ஸ்கிரைபிங் செட்டுன்னு சொல்லுவோம். சொல்லி இதில் வந்து கிளாஸ் 1ம் 2ம் சேர்ந்தது தான் என்னது, அவுட்டர் ஆர் சர்க்கம்ஸ்கிரைபிங் செட்டுன்னு பேர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து இன்னர் செட்டு அவுட்டர் செட்டு. இன்னர் செட்டுனா எப்படி இருக்கணும், கிளாஸ் 1 மட்டும் இருக்கணும். அவுட்டர் செட்டுனா 1யும் 2ம் சேர்ந்த யூனியன் தான் அவுட்டர் இல்லைன்னா சர்க்கம்ஸ்கிரைபிங் செட்டுன்னு வரும். நெக்ஸ்ட் இதை வச்சுட்டு தான் நம்ம என்ன டிஃபைன் பண்ண போகிறோன்னா எஸ் அப்பர் பார் ஆஃப் என்கமாடியும் எஸ் லோவர் பார் ஆஃப் என்கமாடியும் டிஃபைன் பண்ண போகிறோம். எஸ் அப்பர் பார்னா எப்படி இருக்கணும், அது வந்து த டோட்டல் ஏரியா ஆஃப் த அவுட்டர் செட். அவுட்டர் செட்டோட டோட்டல் ஏரியா. அவுட்டர் செட்டுனா நமக்கு தெரியும், அவுட்டர் செட்டுனா நம்ம ரெண்டெண்ணம் படித்தோம், ஒன்று வந்து இன்னர் செட்டு, இன்னொன்று வந்து அவுட்டர் செட்டு. இன்னர் செட்டுனா கிளாஸ் 1 மட்டும், அவுட்டர் செட்னா 1ம் 2ம் சேர்ந்து, அப்படின்னா 1ம் அதை சுற்றி உள்ள பவுண்டரி பாயிண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய செட்டு தான் அப்பர். லோவர்னா இது மட்டும்தான் வரும், கிளாஸ் 1 மட்டும்தான் வரும். இதுலேருந்து நமக்கு இதை ஈஸியாக டிஃபைன் பண்ணலாம். ரீசன் என்னென்னா எஸ் லோவர் பார் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் அப்பர் பாராக தான் இருக்குது. இது வந்து ஏன்னா எஸ் லோவர் பாரில் என்ன இருக்குது, இன்னர் செட். இன்னர் செட்டுன்னு சொல்லும்போது எது மட்டும்தான் உங்களுக்கு வரும், கிளாஸ் 1 மட்டும்தான் வரும். எஸ் அப்பர் பார்னா கிளாஸ் 1ம் வரும் 2ம் வரும். ஸோ அப்போ இது வந்து எஸ் லோவர் பார் ஆஃப் என்கமா டி இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் உங்களுக்கு, எஸ் அப்பர் பார் ஆஃப் என்கமா டின்னு கிடைக்கும். கட்டாயம் இன்னொன்று வந்து என்னதுன்னா கட்டாயம் ஏரியா வந்து இப்படி தான் இருக்கும் நமக்கு, 0 பாசிட்டிவ் வேல்யூஸாக தான் இருக்கும். ஸோ 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் லோவர் பார் ஆஃப் என்கமா டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஸ் அப்பர் பார் ஆஃப் என்கமா டி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப். இது வந்து எதுக்கு உள்ளாடி தான் வருது, இந்த ரெக்டாங்கிளுக்கு உள்ளாடி தான் வருது. ஸோ கட்டாயம் இதில் இங்கே தான் இருக்கும், இதோட ஏரியா எல்லாம் கட்டாயம் எதுக்குள்ளே தான் வரும், அந்த டோட்டல் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளுக்கு உள்ளாடி தான் வரும். அடுத்தது அஸ் ரேஞ்சஸ் ஓவர் ஆல் பாசிபிள் கிரிட்ஸ் த வேல்யூஸ் எஸ் அப்பர் பார் ஆஃப் என்கமா டி அண்ட் எஸ் ஜென்ரேட் பவுண்டட். இது வந்து எதை டிபெண்ட் பண்ணி தான் வரும், நம்ம இந்த எஸ் அப்பர் பார் ஆஃப் என்கமா டி எஸ் லோவர் பார் ஆஃப் என்கமா டின்னு எடுத்தாலே அதுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிளுக்கு உள்ளாடி கட்டாயம் என்ன இருக்கணும், ஒரு பவுண்டட் செட் இருந்தால் தான் மட்டும்தான் இதை வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இனி இதை வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்னா ஏ அப்பர் பார் ஆஃப் டியும் ஏ லோவர் பார் ஆஃப் டியும் டிஃபைன் பண்ணுறோம். இதில் ஏ அப்பர் பார் ஆஃப் டின்னா ஏற்கனவே உங்களுக்கு எஸ் அப்பர் பார் ஆஃப் என்கமா டி தெரியும். எஸ் அப்பர் பார் ஆஃப் என்கமா டின்னா எப்படி இருக்கணும் உங்களுக்கு, கிளாஸ் 1ம் 2ம் சேர்ந்தது. அதில் எடுக்கக்கூடிய இன்ஃபிமம் வேல்யூ தான் என்னது, ஏ அப்பர் பார் ஆஃப் டி. அடுத்தது வந்து ஏ லோவர் பார் ஆஃப் டி. ஏ லோவர் பார் ஆஃப் டினா எஸ் லோவர் பார்னா அதில் என்ன மட்டும்தான் வரும், கிளாஸ் 1 வரும், அதுக்கு சுப்ரீமம் வேல்யூ எடுக்கணும். அந்த வேல்யூவை தான் என்னன்னு சொல்லுவோம், ஏ லோவர் பார் ஆஃப் டின்னு சொல்லுவோம். இதில் வந்து ஏ லோவர் பார் ஆஃப் டி இஸ் கால்டு த அவுட்டர் ஏரியா ஆஃப் டி. அடுத்தது ஏ லோவர் பார் ஆஃப் டி இஸ் கால்டு த இன்னர் ஏரியா. இது என்னன்னு சொல்லு, ஏ அவுட்டர் பார் ஆஃப் டிஏ வந்து என்னன்னு சொல்கிறோம், அவுட்டர் ஏரியான்னு சொல்கிறோம். ஏ லோவர் பார் ஆஃப் டிஏ என்னன்னு சொல்கிறோம், இன்னர் ஏரியான்னு சொல்கிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது இன்னர் செட்டு அவுட்டர் செட்டு. இனி இதில் வந்து என்ன செய்கிறோம், ஏ பாரும் ஏ அப்பர் பாரும் லோவர் பாரும், இதில் வந்து என்ன வருது நமக்கு, அவுட்டர் ஏரியாவும் இன்னர் ஏரியாவும் வருது. இனி வந்து அவுட்டர் ஏரியாவும் இன்னர் ஏரியாவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா இதை என்னன்னு சொல்லுவோம், ஏரியா ஆஃப் த செட்டு டின்னு சொல்லுவோம். அவுட்டர் ஏரியாவும் இன்னர் ஏரியாவும் ஈக்குவலாக இருந்தால் ஏரியா ஆஃப் த செட்டுன்னு சொல்லுவோம். அடுத்தது இன்னொன்று வந்து ஏரியா ஆஃப் த, இதை வந்து எப்படி எழுதலாம், ஈக்குவலாக இருந்ததுன்னா ஏ அப்பர் பார் ஆஃப் டி ஈக்குவல் டு ஏ லோவர் பார் ஆஃப் டி ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், ஏ ஆஃப் ஈக்குவல் டு ஏ அப்படி. ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா ஏ அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஓகேவா, இந்த பாட்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம நெக்ஸ்ட் ஒரு தியரம் இருக்குது, தியரம் 2 வந்து படிக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இது என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.